ஒரு மந்திரத்தை கற்றுக்கிட்டு அந்த மந்திரத்தை வெளியில் சொல்லக்கூடாது, வெளியில் சொன்னால் தலை வெடிச்சு போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நான் ஒருத்தர் இருக்கிறது இல்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை, இந்த உலகமே அதோடைய பயனை அழிஞ்சுக்கணும்னு சொல்லி கோயில் கோபுரத்து மேலே ஏறி நின்று உலகத்துக்கே அந்த மந்திரத்தை சொன்ன மகாமுனி ராமானுஜர், ஸ்ரீரங்கம் ராமானுஜரை பற்றி ஒரு தகவல் தான் இது. அவருடைய ஜாதகம்னு சொல்லி ஒன்று இருக்கப்பட்டிருக்கு. இந்த ஜாதகத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். நம்ம லக்னாதிபதி, அதாவது கடக லக்னம் தான் அவருடைய லக்னம், கடக லக்னம் தான் அவருடைய லக்னம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லக்னாதிபதி 12ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து அமர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்குறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லக்னாதிபதி மறைந்து லக்னத்தில் குரு அமர்ந்தான்னு சொன்னாங்கன்னா லக்னம் சிறப்படைந்து, குருவோட பார்வையினால் லக்னாதிபதி மறைவுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் லக்னத்துடைய தன்மையை குரு காப்பாற்றிடுவார், குரு செழிப்படைய வச்சிடுறாரு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே. இப்போ இந்த பதிவில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெற போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மிதுனத்தில் மறையிறாரு. அந்த இடத்துலையே குருவும் அமர்ந்திருக்காரு. குருவும் சந்திரனும், அதாவது லக்னாதிபதி கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன், அவரும் குருவும் இணைஞ்சு 12ஆம் இடத்துல உட்காந்து இவங்களுக்கு கஜகேசரி யோகத்தை கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் கூட ஒரு மிகப்பெரிய ஞானம் அப்படிங்கிறதும், ஒரு ஆன்மீக தேடல் அப்படிங்கிறதும், ஒரு மோட்ச சிந்தனை அப்படிங்கிறதும் இந்த ஜாதகத்தின் வாயிலாக தெரிய வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ ஜாதகத்தில் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சந்திரன் மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பலவீனமான ஜாதகமாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த லக்னாதிபதியான சந்திரன் 12ஆம் வீட்டில் குருவோடு சேர்ந்து இணைஞ்சு அமர்ந்துட்டார். அப்போ அந்த இடத்துல கஜகேசரி யோகம் போன்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பான யோகம் உருவாயிடுச்சு. இதுதான் அவரை ஆன்மீக தேடலை அதிகப்படுத்தி அவர் ஒரு சன்னியாசி ஆக்கிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி கூட ஒரு சன்னியாசியோட ஜாதகம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவர் சாதாரண நபர் இல்லை, ஒரு மகான். நம்ம ஏற்கனவே சங்கராச்சாரியருடைய ஜாதகத்தை பார்த்தோம், ஒரு மிகப்பெரிய மகானோட ஜாதகம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மிகப்பெரிய மகான், ஸ்ரீரங்கத்து மகான்னு சொல்லலாம். இவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப அதிகமான பெருமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய உடல் இன்னும் ஸ்ரீரங்கத்திலேயே வைக்கப்பட்டிருக்கு. அவர் உடலை குருவாக நினச்சி எல்லோரும் வணங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு உடலை எதுக்குள்ளேயும் அடக்கம்லாம் பண்ணலை, நேரடியாகவே உடல் இருக்குது. அந்த உடலை எல்லோரும் வணங்கிட்டு 1000 வருஷத்துக்கு மேலே ஒரு உடல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாம். இது ஒரு மிகச்சிறந்த விஷயம்னு சொல்லலாம். இந்த உலகத்திலே எங்குமே இல்லாத ஒரு விஷயம் ஸ்ரீரங்கத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அவர் மறைந்து 1000 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் அவருடைய உடல் இன்னும் அப்படியே இருக்குன்னா இறையருளால் ஒரு உடலை அப்படியே காப்பாற்ற முடியும்னு சொல்லி அது நிரூபிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்திலேயே ஸ்ரீ ராமானுஜருடைய உடல் இன்னும் இருக்குது, யார் வேணாலும் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது மாதிரி ஒரு சிறப்பு பெற்றவருடைய ஜாதகம், சந்திர லக்னம் பெற்றவர், லக்னாதிபதி குருவோடு சேர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்குறார் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் பாருங்க. லக்னாதிபதி மறைஞ்சு போயிட்டான்னு சொல்ல முடியாது, மறைந்த இடத்துல குருவோட சேர்ந்து கஜகேசரி யோகம் போன்ற மிகச்சிறந்த யோக பலனை உருவாக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி கூட ஒரு லக்னாதிபதி விசேஷமாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது இவர் 120 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன, 6ஆம் இடத்துல சனி 6ஆம் இடத்துல இருந்திருக்காரு தனுசு ராசியில். இதுவே இவர் ஒரு நீண்ட ஆயுளோட வாழறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்போதுமே 6ஆம் இடத்துல, அதாவது 3, 6, 11 போன்ற உபஜய ஸ்தானங்களில் பாப கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் இருப்பதும் போது நற்பலன்களை தரும். அப்போ ஆயுள்காரகனான சனீஸ்வரன் 6ஆம் இடத்துல இருப்பது நோய்களையும் எதிரிகளையும் வெல்லும் சக்தியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அவர் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்த
சனி பகவானும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ தனுசு என்பது குருவின் வீடுன்னு சொல்லலாம். அதில் தான் அவர் வந்து சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்காரு. அவர் தர்ம சிந்தனை கொண்ட வீட்டில் சனி அமர்வது ஒரு கட்டுக்கோப்பான மற்றும் தர்மம் சார்ந்த நீண்ட வாழ்வை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட ஆயுளையும் உலக புகழையும் எதையும் சாதிக்கக்கூடிய பிடிவாதத்தையும் சிறப்பான தன்மைகளையும் இவருக்கு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு ஜாதி மத பேதம்லாம் எதுவுமே பிடிக்காது. இவர் ஜாதி மதம் பேதம் பார்க்காத ஒரு வைணவர் அப்படின்னு சொல்லலாம். அதனாலே இவரை வந்து நிறையா வைணவர்களுக்கு பிடிக்காதுங்கிற ஒரு தகவலும் இருக்குது. அதனாலே இவருக்கு வந்து ஒரு சமயத்தில் ஒரு வைணவ குடும்பத்தை சேர்ந்தவங்க விஷம் வச்சு கொல்ல பார்த்ததாகவும், ஆனால் அவர் வந்து இறையொருளால் தப்பிச்சு விட்டதாகவும் ஒரு தகவல். இதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு தகவல். என்ன காரணம்னா இவர் வந்து ஜாதி மத பேதம் பார்க்க மாட்டாராம். அப்படி ஜாதி மதம் பேதம் பார்க்காத காரணத்தினாலே இவருக்கு வந்து இந்த வைணவர் குலத்தில் சில எதிரிகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படியெல்லாம் எதிரிகளெல்லாம் வெல்லும் தன்மை இவருக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 6ஆம் இடத்துல சனீஸ்வரன் வந்து தனுசு ராசியில் அமர்ந்ததே ஒரு காரணமாகவும், ராகு 11ஆம் இடத்துல அமர்ந்தது ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கேது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது கடந்த பிறவியின் தவப்பயனை இவருக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக ஞானத்தின் உச்சத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் தான் ஆயுளை தீர்மானிப்பது. இந்த 8ஆம் இடத்தின் அதிபதியான சனி 6இல் மறைந்திருப்பது விபரீத ராஜயோகத்தை அவர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் அதிபதி 6இல் இருப்பது விபத்துக்கள் மற்றும் அகால துர்மரணங்களை தடுத்து இயற்கை மரணத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் அதுக்கு தான் சொன்ன முன்னாலே இவர் வந்து விஷம் வச்சு கொல்ல பார்த்ததாகவும், ஆனால் அவர்லேருந்து தப்பிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா அப்படி காரணம்னா 8ஆம் அதிபதி 6இல் இருப்பது கூட இறையொருளை வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று மேஷத்தில் அமர்ந்திருக்காரு. அதனால தான் இவர் வந்து ஜெகத்குருவாக மிகப்பெரிய ஆன்மீக தலைவராக போற்றப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் அந்த 10ஆம் ஸ்தானத்தை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். இந்த 10ஆம் இடத்துல ஒரு கிரக கூட்டணியே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள், அதாவது சூரியன் அமர்ந்திருக்கு, புதன், சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேஷத்தில், அதான் 10ஆம் ஸ்தானம். அந்த இடத்துல புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் இணைஞ்சு ஒரு ராஜயோகத்தை அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே இந்த மாதிரி கூட்டு கிரகங்கள்லாம் மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சன்னியாசிகளுக்கு ஏற்படுவது ஒரு வழக்கம்தான். புதன் சுக்கிரன் இணைஞ்சு ஒரு அமலயோகம் போன்ற மிகச்சிறந்த யோக பலத்தை அவருக்கு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு களங்கமற்ற புகழை அவர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல கிரகங்கள் அவருடைய 10ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து இவருக்கு மிகச்சிறந்த யோக பலத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடக லக்னத்திற்கு சுக்கிரன் 4 மற்றும் 11ஆம் வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதி. அப்போ இந்த 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா 10ஆம் ஸ்தானத்தில் சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. அதனால தான் இவர் கடின உழைப்பை கொண்டவர்னு சொல்லலாம். இவர் பல மைல்கள் நடந்தே செல்வார். எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் தொடர்ச்சியாக நடந்து தான் போவார். அது மாதிரி ஒரு கடின உழைப்பை அவர் கொடுத்துருக்கு. அது மாதிரி எழுத்து திறமை, பெருமாளை போற்றி பல பாடல்களை எழுதியிருக்காரு. அது மாதிரி எழுத்து திறமையும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கிரக அமைவு தான் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் இருப்பதும் மக்கள் செல்வாக்கையும் ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தையும் உருவாக்கும் சக்தியும் இவர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஞானியாக விளங்குறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக. அதே சமயத்தில் 120 ஆண்டுகள் அந்த பூமியில் வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்து மறைந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவரை உடனே கொண்டு போக சொல்ல அவர் வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. 120 வயசுக்கு அப்புறம் அவர் மறைஞ்சிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் அப்படி இல்லை. அந்த ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து ஒரு குரல் கேட்டுதான் அவரை உள்ளே கொண்டு வந்து வையுங்கள் அப்படிங்கிற மாதிரி அது சரியானபடி ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது இறை சக்தி தான் அந்த மாதிரி ஒரு குரலை கொடுத்துருக்கணும். பெருமாள் தான் குரல் கொடுத்துருப்பார் போல இருக்கு. அதனால் அவரை உள்ளேயே கொண்டு வந்து அப்படியே வெறுமையே, அதாவது அவர் உடல் இப்போ இன்னும் உட்கார்ந்த நிலையிலேயே அப்படியே இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே ஒரு பார்க்காத ஒரு விஷயம். இது வந்து மிகப்பெரிய அதிசயம்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் என்ன பிரமிடுகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம், அதெல்லாம் வேற முறை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவர் வெறும் உட்கார்ந்த நிலையிலேயே அவருடைய உடல் இன்னும் அங்கே இந்த கோயிலில் தனி சன்னதியாக வைக்கப்பட்டிருக்கு.
அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு உடல் வந்து அவ்வளோ ஒரு எவ்வளோ வருஷங்கள் வாழும் உயிரற்ற நிலையில் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருஷம்லாம் கணக்கு கிடையாது, நாட்கணக்கில் தான் இருக்கும். ஆனால் வருஷம் 1000 வருஷமாக ஒரு உடல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த உடல் எவ்வளோ புண்ணியம் பெற்ற உடல். அதுவும் கோயிலுக்குள்ள பெருமாள் அவர் உடலை வைக்க அனுமதிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த எவ்வளவு மரியாதையை அவர் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி அதனால தான் அவர் சொல்லும்போது ராமானுஜர் வந்து பெருமாளுடைய அந்த ராமாவதாரத்தில் தம்பி லக்ஷ்மணனா வரக்கூடியவரும் இவரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பெருமாள் வந்து ஒரு பாம்பு படுக்கையில் தான் படுத்திருப்பார். அந்த பாம்பு வந்து தான் அவர் தான் வந்து இப்போ இந்த ராமானுஜராக பிறந்ததாகவும் ஒரு தகவல் சொல்லுவாங்க. ராமானுஜரோட ஜாதகத்தில் 12ஆம் இடம் மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் குருவும் சந்திரனும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. அதே மாதிரி 8ஆம் இடம்ங்கிறது தான் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுது. ரெண்டுமே வலுவாக இருக்குது. அந்த 8ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுது, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 8ஆம் இடத்துல 8ஆம் இடம் என்பது இறப்புக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயத்தையும் குறிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சுபகிரகங்களின் பார்வை விழுவது மிகச்சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அவருடைய உடல் அழியாமல் திவ்ய மங்கள விக்கிரகமாக இன்னும் இருக்கு. ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்றது சனி வந்து ஆயுள்காரகன், இவர் வந்து 6ஆம் இடத்துல ஸ்திரத்தன்மையை குறிக்குது. ஒரு உபஜயஸ்தானம் சொல்லலாம். அங்கே சனி பலம் பெற்றதால் கூட காலத்தை கடந்து அவர் உடல் நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்ல முடியும். 5ஆம் பிரகாரத்தில் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் இன்றும் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அவர் உடல் வந்து பாதுகாப்பதற்காக எந்த ரசாயன பொருட்களும் பயன்படுத்தப்படலை, எம்பாமிங்கும் பயன்படுத்தப்படலை. ஆனால் அவர் 1000 வருஷங்களாக அந்த உடல் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. வருஷத்தில் 2 முறை மட்டும் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ பயன்படுத்தி மற்றும் சந்தனம் எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையாக அவரோட திருமேனியில் பூசப்படுது. இதுக்கு திருப்பரிவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு பாம்பு படுக்கைன்னு சொல்கிறோம் நாராயணனுக்கு, அந்த பாம்பு படுக்கை இன்னொரு பேர் ஆதிசேஷன் சொல்கிறோம். இந்த ஆதிசேஷன் தான் வந்து ராமானுஜராக பிறந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. அப்படிப்பட்ட ராமானுஜர் அவருடைய ஜாதகம் மிகச்சிறந்த ஒரு ஜாதகமாக, மிக புண்ணியம் செய்த ஜாதகமாக, புண்ணியமான ஜாதகம்னு சொல்லலாம். 10ல் சூரியன் உச்சம் பெற்றுக்கிறது அழியா புகழ அவர் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சாதாரண ஒரு மனித வாழ்க்கையில் பார்க்கவே முடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். இப்போ பேசின விஷயங்கள் எல்லாமே இவருடைய கிரகாமைவுகளே அப்படித்தான் இருக்குது. அவ்வளோ சிறப்பு பெற்ற அந்த ராமானுஜர் அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துருப்போம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.